ஹாய், நம்ம இன்னைக்கு சமபந்தியில இந்தியன் ஸ்டைல் கிரில் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மேரினேஷன் ரெடி பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தயிர், நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் 5 பல்லு பூண்டு, அதையும் சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் இன்னும் அதிகம் வேணும்னா நீங்க பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை சின்ன சின்னதா நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லி பொடி, ஜீரக பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், அப்புறம் உங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி. நம்ம பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ் பிழிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு எண்ணெயோட ஃப்ளேவர் இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கடுகு எண்ணெய் இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ற சாதா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இன்னைக்கு நான் இந்த ரெசிபிக்கு 2 சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திருக்கேன். அதுல நம்மளோட மேரினேஷன் மிக்சரை போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம இந்த மேரினேஷன் மிக்சரை சிக்கன்ல அப்ளை பண்ணிக்கலாம். எப்பவுமே கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன் இல்லை சிக்கன் டிக்கா இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு நம்ம மேரினேஷன் மிக்சர் போட்டு சிக்கனை ஓவர் நைட் மேரினேட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். நம்மளோட சிக்கனே நல்லா ஜூஸியாக டெண்டராக இருக்கும் குக் பண்ணதுக்கு அப்புறமா. இன்றைக்கும் நான் ஓவர் நைட் தான் மேரினேட் பண்ண போகிறேன். மேரினேஷன் மிக்சரை சிக்கனில் போட்டு நல்லா அப்ளை பண்ணி இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன். நாளைக்கு தான் நான் செய்ய போகிறேன். ஓகே, இது நெக்ஸ்ட் டே. நான் ஒரு கிரில் பேன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கிரில் பேன் இல்லைன்னா நீங்கள் நார்மல் பேனில் கூட தோசைக்கல்லில் கூட பண்ணலாம். இதில் பண்ணால் கிரில் மார்க்ஸ் நல்லா அழகாக வரும். அதுக்காக தான் நான் இதில் பண்ணுறேன். இப்போது இதில் கொஞ்சமாக ஆயில் ட்ரிசில் பண்ணியிருக்கேன். அதில் நம்மளோட சிக்கன் பிரெஸ்ட்டை நான் போட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும். இது கட் பண்ணாமல் பெருசாக இருக்கிற பீஸுங்கிறதுனால நம்மளுக்கு குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதனால நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு நம்ம இதை குக் பண்ண போறோம். மேல தேவையான அளவு உங்களுக்கு ஆயில் நீங்க ட்ரிசில் பண்ணிக்கோங்க. எனக்கு மொத்தமாவே குக்கிங் டைம் இந்த ரெசிபிக்கு 25ல இருந்து 30 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திருப்பி பார்க்கலாம் அந்த சைடு எந்த அளவுக்கு நம்மளுக்கு குக் ஆயிருக்கு, நம்மளோட சிக்கன் எந்த அளவுக்கு கலர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க என்ன சூப்பரான கலர், எவ்வளோ நல்லா ரோஸ்ட் ஆயிருக்குன்னு பாருங்க நம்மளோட சிக்கனு. அந்த கிரில் மார்க்ஸ்லாம் அவ்வளோ அழகா இருக்கு நம்மளோட சிக்கனை பார்த்தா. இப்போ இந்த சைடும் திருப்பி போட்டு நம்ம குக் பண்ண போறோம். அப்போ திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு குக் ஆகும். நீங்க போன்லெஸ் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க போன் இருக்கிற பீசஸும் பண்ணிக்கலாம் இதே மேரினேஷன் மிக்சர்ல போட்டு. அதே மாதிரி நீங்க ஓவர் நைட் தான் மேரினேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க 2 hours மினிமம் 2 hours மேரினேட் ஆகணும். அப்போதான் நம்மளோட மசாலாலாம் நல்லா சிக்கனுக்குள்ள நல்லா ஊறும். ஓகே, இந்த சைடு இன்னும் கொஞ்சம் அந்த அளவுக்கு கலர் வரல. அதனால நான் திரும்பியும் இந்த பக்கம் ஃபிளிப் பண்ணி குக் பண்றேன் சிக்கனை. இப்போ நம்மளோட சிக்கன்ல ஊத்துன மேரினேஷன் மிக்சர் கொஞ்சம் மீந்து போயிருக்கு. அதனால அதை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு நான் அதுல கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கிரில் பண்ண போறேன். இன்னைக்கு நான் அதுல ஆனியன்ஸும் குக்கும்பர் வெள்ளரிக்காவும் போட்டு நான் இதுலயே சைட்ல பேன்ல வச்சு கிரில் பண்ண போறேன்.
நீங்கள் மஷ்ரூம் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், கேப்சிகம் போட்டுக்கலாம், அதையும் போட்டு சாப்பிடலாம். ஓகே, இப்போ நம்மளோட சிக்கனும் நல்லா குக் ஆயிடுச்சு, வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் கிரில் ஆயிடுச்சு. நம்ம இதை ப்ரெசென்ட் பண்ணிடலாம். பாருங்க, நான் நம்மளோட சிக்கன் பீஸை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். கிரில்டு வெஜிடபிள்ஸோட சூப்பராக இருக்கு. அப்படி ஒரு ஃப்ளேவர் வீடு முழுக்க. இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்க்க போறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், செம்ம டேஸ்ட். அப்படியே கடையில் வாங்குற கிரில் சிக்கன் அதை விடவே இன்னும் டேஸ்டியா இருக்கு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்லயே செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.